நீங்கள் கடக ராசியா? இந்த ஜூன் 2ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசியிலேயே குரு உச்சமாக போகிறாரு. இந்த ஒரு வருஷம் லைஃப் உங்களுக்கு எப்படி மாறும் தெரியுமா? அதாவது உங்கள் ராசியான கடக ராசியில் மிதுன ராசியில் இருந்து பயிற்சியாகி கடக ராசிக்கு குரு வர்றாரு. இந்த ஜூன் 2ஆம் தேதி திருக்கணித பஞ்சாங்கப்படி உங்களோட கடக ராசி தான் குரு பகவானோட உச்ச வீடு. நீங்கள் கடகராசியாக இருந்தீங்கன்னா புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம் மற்றும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களாக இருப்பீங்க. அப்போ கடகராசிக்கு குரு வரும்போது ஜென்ம குரு. உங்களுக்கு ஜென்ம குரு மற்ற ராசிகளில் வரும்போது பல்வேறு சோதனைகளை தருவார் அப்படின்னு சொல்லக்கூடும். ஆனால் கடக ராசிக்கு வரும்போது அதெல்லாம் தவிடுபடியாக ஆயிரும். அதாவது கடக ராசியில் குரு உச்சமாகிறாரு. ஒரு ராசியில் உச்சமாக இருக்கிற கிரகங்கள் அந்த ராசியை முழுமையாக ஆளுமை செய்யும். அதனால் உங்களுடைய 6ஆம் வீட்டிற்கும் 9ஆம் வீட்டிற்கும் அதிபதியான குரு பகவான் உங்கள் ராசியில் உச்சமாகும்போது உங்கள் வேலையில் நல்ல ஸ்திரத்தன்மையாக இருக்கும். உங்களுக்கு நல்ல ஆரோக்கியம் மேலிடும். அதே சமயம் 9ஆம் இடத்திற்கும் காரணமான உங்களோட பூர்வீகம், உங்களோட அதிர்ஷ்டம் எல்லாமே சிறப்பாக இருக்கும். 9ஆம் இடமான மீனராசிக்கும் உங்களுக்கு குரு தான் காரக கிரகம். அதனால் அந்த 9ஆம் வீட்டையே அது பார்க்கும்போது இன்னும் சிறப்பு. எவ்வளவு சிறப்பாக உங்களுக்கு இருக்க போகுது தெரியுமா? உங்களோட உடல் எடை கொஞ்சம் கூடும், முகம் அழகு பெறும், மனசில் தெளிவு வரும், நல்ல எண்ணங்கள் உருவாகும். இந்த ஜூன் 2க்கு பிறகு ஒரு வருஷம் உங்களுக்கு கோல்டன் பீரியட் அப்படின்னே சொல்லலாம். புதியதாக அடையாளம் கிடைக்கும் வேலையில் சுய தொழில் ஆரம்பிக்க வேண்டிய நல்ல நேரமாக இருக்கும். மேலதிகாரிகள் உங்களை ரொம்ப பாராட்டுவாங்க. வெளிநாடு வாய்ப்புகள் உங்களுக்கு வரும். ஆனால் உங்களுக்கு நான் தான் அப்படிங்கிற ஈகோ மட்டும் வரக்கூடாது. அடுத்தது திருமணம் தள்ளி போனவங்களுக்கு 2026 ஆகஸ்ட்டுக்கு மேலே திருமணம் நடக்கும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். எதிர்பார்ப்பவங்களுக்கு எல்லா எதிர்பார்ப்புகளும், மனம் சார்ந்த சந்தோஷங்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு பண வரவு அப்படின்னு பார்க்கும்போது வருமானம் ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் ஜென்ம குரு செலவு வைக்கும். கொஞ்சம் ஆடம்பர செலவு வைக்கும். தங்கம் வாங்கணும் அப்படின்னு தோணும். பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் நீங்கள் ஆரோக்கியத்தில் பார்த்தீங்கன்னா உடல் பருமன், சர்க்கரை, கல்லீரல் பிரச்சனை, இந்த மாதிரி வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் கொஞ்சம் வர வாய்ப்பு இருக்குது. அதை நீங்கள் கவனமாக பார்த்துக்கிறங்க. சில ரொம்ப அதீதமான நம்பிக்கை உங்களுக்கு வரக்கூடும் உச்ச குரு உங்கள் ராசியில் இருக்கிறதுனால. அதனால் ரொம்ப எந்த முடிவுகளையும் கொஞ்சம் கவனமாக பார்த்து எடுக்கிறது ரொம்ப நல்லது. அதே போல் மார்ச், ஏப்ரல் 2027 அந்த சமயத்தில் நீங்கள் வாகனங்களில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். அதாவது உங்களுக்கு அத்தனை விதமான அற்புதங்களையும் தரக்கூடிய ஒரு இனிமையான ஒரு இந்த குரு பயிற்சி உங்களோட 5ஆம் வீடான விருச்சிகத்திலையும், 7ஆம் வீடான மகரத்தையும், 9ஆம் வீடான மீனத்தையும் குரு பகவான் பார்வையிடுறதுனால குழந்தை பாக்கியம், பூர்வீகத்தில் இடம் வாங்குறது, பூர்வீகத்தில் உங்களோட பெயர் புகழ் பெயர் இதெல்லாம் நிலைநாட்டுறது, சொந்தமாக பூர்வீகத்தில் வீடு கட்டுறது, மராமத்து பணிகள் வீட்டுக்காக பண்ணுறது, கோவில்கள் புனர்ஜென்மம் எடுக்கிற மாதிரி உங்களுக்கு கோவில்கள்லாம் பழைய கோவில்களெல்லாம் புதுப்பிக்கிறது, இந்த மாதிரி பல்வேறு நல்ல விஷயங்கள் உங்கள் பேரும் புகழும் அதிகமாகும். அந்த விஷயங்களில் ஊரில் உங்களோட கிராமத்தில் அல்லது உங்களோட பூர்வீக வீட்டில் இவ்வளவு சிறப்புகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல நேரமாக இது அமைது. இதில் பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் கலரில் மாலை சாத்தி வழிபடுங்க. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரக, குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. இதை 11 முறை ஒரு நாளைக்கு சொல்லுங்கள். வயதானவர்கள் குருமார்களுக்கு மரியாதை செய்யுங்க. செருப்பு, குடை இது மாதிரி தானம் கொடுக்கறதும் ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களோட அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் அல்லது கோல்டன் கலர் அப்படிங்கிறத நீங்கள் இந்த வருடம் முழுவதும் பார்த்துக்கோங்க. அதிர்ஷ்டமான நாட்கள் வியாழக்கிழமை மற்றும் திங்கட்கிழமை. ஆகவே இதுதான் நண்பர்களே கடக ராசிக்காரர்களுக்கான அற்புதமான குரு பயிற்சி பலன்களை பார்க்கலாம். அடுத்தது சிம்ம ராசிக்காரர்களுக்கான பலன்களை நம்ம பார்க்கலாம். உங்கள்
ஃபேமிலி என்று மற்றும் ஃப்ரெண்ட்ஸ் இவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப நன்றி.